ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஸ்ரீலங்கன் சீஸ் கேக் ரெசிபி பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ரீசன் நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாமலே ஷூட் பண்ணிகிட்டு இருந்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆகிருச்சு. ஸோ உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மிக்சர் தான் நம்ம பண்ண போகிறோம். சீஸ் கேக் பேஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து க்ரீமுக்கு 2 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மெய்ட், அப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்பைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகர் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சுகர் போடலை. ஸ்டில் அந்த மில்க் மெய்டோட ஸ்வீட்னஸ் போதும் நமக்கு. அப்புறம் இந்த பேஸ்க்கு வந்து இஞ்சி, ஏலக்காய் இதை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை ஸ்ரீலங்கன் கோப்பி தூள் நான் இங்கே எடுத்திருக்கேன், அதில் வடித்து பண்ணுங்கள். இப்போ இந்த மில்க் பிஸ்கெட் உங்களோட ஃபேவரட்டான ஸ்ரீலங்கன் பிஸ்கெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த கோப்பித்தூள் மிக்சரில் சோக் பண்ணிவிட்டு லேயர் பண்ணுங்கள். ஸோ லேயர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஜென்டில் ப்ரெஸ் பண்ணாலே அந்த பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிரும். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீம் சீஸ் மிக்சரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து 180 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் கீழே உள்ள ட்ரேக்கு. ஸோ அது ஒரு ஹாட் பாத் மாதிரி இருக்கும். 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டூத்பிக்கை குத்தினிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கிளியராக வரணும். உங்களுக்கு சில் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா சரி. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் காணும் இது செட்டில் ஆகிறதுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள்.